வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டில்ன்ற வேர்டை பத்தி தாங்க பார்க்க போறோம். டில்னா கன்ஜங்ஷன். இதுக்கு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஃபோர் அண்ட் அப் டு எ பர்டிகுலர் டைம் ஆர் ஈவெண்ட். இட் இஸ் ஆல்வேஸ் யூஸ்ட் இன் தி கான்டெக்ட் ஆஃப் டைம். அதாவது தமிழ்ல வந்து இதுவரை அதுவரை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மீனிங்ல வரும். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இதை பேஸ் பண்ணி ஒரு 15 எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தரேன். அதை பாத்தீங்கன்னா இந்த டில்லுன்ற வேலை எந்த இடத்துல யூஸ் பண்ணா, பேசும்போது எந்த இடத்துல யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும். இந்த டில்லுன்ற வேர்டை வந்து சில பேர் அன்டில்னு யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒரு டிஃப்ரென்ஸ் கிடையாது. டில்லுன்றதை இன்ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், அன்டில்ன்றது ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்ப்போம். அன்டில் ஐ டாக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ டோன்ட் ஃபீல் லோன்லி. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் நான் தனிமையா ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பேசி முடிச்ச பிறகு தனிமையா ஃபீல் பண்றேன் அப்படின்ற மீனிங்ல சொல்றாங்க. அன்டில் ஐ டாக் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ டோன்ட் ஃபீல் லோன்லி. ரெண்டாவது பார்ப்போம். யூ வுட் பி பீஸ்ஃபுல் டில் தி டிசைர் என்டர் இன்டு யுவர் மைண்ட். ஆசை மனசுக்குள்ள வராத வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம், ஆசை மனசுக்குள்ள வந்துச்சுன்னா நிம்மதி போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. யூ வுட் பி பீஸ்ஃபுல் டில் தி டிசைர் என்டர் இன்டு யுவர் மைண்ட். மூணாவது பார்ப்போம். he was very happy till he got married. அவன் மேரேஜுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருந்தான் அப்படின்னு சொல்றாங்க. he was very happy till he got married. நாலாவது பார்ப்போம். this offer is valid until the end of the week. இந்த வார கடைசி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. this offer is valid until the end of the week. அஞ்சாவது பார்ப்போம். tell her to be cool till I get there. நான் அங்க வர வரைக்கும் அவளை கொஞ்சம் கூலா இருக்க சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. tell her to be cool till I get there. ஆறாவது பார்ப்போம். cashier won't generate the bill till he receives money from you. உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கின பிறகுதான் கேஷியர் வந்து பில்லு போடுவாரு அப்படின்னு சொல்றாங்க. cashier won't generate the bill till he receives money from you. ஏழாவது பார்ப்போம். I cannot be peaceful till the problem gets solved. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் என்னால் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. I cannot be peaceful till the problem gets solved. எட்டாவது பார்ப்போம். The court will not punish the criminal until you submit proof. நீங்க ப்ரூஃப் கொடுக்காத வரைக்கும் இந்த கோர்ட் வந்து கிரிமினலை தண்டிக்காது அப்படின்னு சொல்றாங்க. தி கோர்ட் வில் நாட் பனிஷ் தி கிரிமினல் அன்டில் யூ சப்மிட் ப்ரூஃப். ஒன்பதாவது பார்ப்போம். ஐ டிடன்ட் ரியலைஸ் இட் வாஸ் ஹிம் அன்டில் ஹி டுக் ஹிஸ் மாஸ்க் ஆஃப். அவன் முகமுடிய கழட்டுற வரைக்கும் எனக்கு அவனை அடையாளம் தெரியல, கழட்டின பிறகு தான் தெரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. ஐ டிடன்ட் ரியலைஸ் இட் வாஸ் ஹிம் until he took his mask off. பத்தாவது பார்ப்போம். until you realize the truth you will be under confusion. உண்மை என்னன்னு தெரிகிற வரைக்கும் உனக்கு குழப்பமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. until you realize the truth you will be under confusion. 11வது பார்ப்போம். this morning until I wake up I was a king in my dream. அதாவது இன்னைக்கால நான் எந்திரிக்கிற வரைக்கும் ராஜாவா இருந்தேன் கனவுல அப்படின்னு சொல்றாங்க. திஸ் மார்னிங் அன்டில் ஐ வேக் அப் ஐ வாஸ் எ கிங் இன் மை ட்ரீம். 12வது பார்ப்போம். மைண்ட் வில் கீப் ஆன் டிஸ்டர்பிங் யூ அன்டில் யூ கிவ் அட்டென்ஷன் டு யுவர் தாட்ஸ். உங்க எண்ணங்களுக்கு நீங்க கவனம் கொடுக்குற வரைக்கும் மைண்ட் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருக்கும். அதாவது எண்ணங்களுக்கு கவனம் நீங்க கொடுக்கலன்னா மைண்டுனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மைண்ட் வில் கீப் ஆன் டிஸ்டர்பிங் யூ அன்டில் யூ கிவ் அட்டென்ஷன் டு யுவர் தாட்ஸ். 13வது பார்ப்போம். டில் வாட் டைம் தி ஷாப் வில் பி கெப்ட் ஓப்பன். எத்தனை மணி வரைக்கும் கடை திறந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டில் வாட் டைம் தி ஷாப் வில் பி கெப்ட் ஓப்பன்.
14வது பார்ப்போம். We don't know what is tomorrow until it comes. நாளைக்கு வர வரைக்கும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. We don't know what is tomorrow until it comes. 15வது பார்ப்போம். Richard won't change his attitude until you punish him for his mistake. ரிச்சர்ட் பண்ண தவறுக்கு நீங்க தண்டனை கொடுக்காத வரைக்கும் அவன் மாற மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ரிச்சர்ட் won't change his attitude until you punish him for his mistake. டில்லுன்ற வேர்டுக்கு மீனிங் பாத்தீங்க, கூடவே எக்ஸாம்பிள் சென்டென்ஸையும் பாத்தீங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் பேஸா வச்சு புதுசா ஒரு சென்டென்ஸ் கிரியேட் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது போல நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. மறுபடியும் உங்களை நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சதீஷ். தேங்க்யூ.